திமுகவின் சதி. நாங்கள் ஒன்றும் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கல. புது குண்டை தூக்கி போட்ட வானதி சீனிவாசன். கோவில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த போது பேசிய கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் திமுகவினர் அரசியல் லாபத்துக்காக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் பதிவில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் தானாக முன்வந்து அப்படி பேசியிருக்க கூடாது என்று கூறியதாகவும், ஆனால் திமுகவினர் அதை திருத்தி போய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இந்த விவகாரத்தில் தனது வருத்தத்தை தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுகவினர் பரம்பரையாக பொய் பிரச்சாரம் மூலம் வெறுப்பு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய வானதி சீனிவாசன் பாஜக தொண்டர்களை இந்த விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்தாமல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்க சொல்லலாம், நீங்க அவர் வந்து மிரட்ட வைக்க பாக்குறீங்க, அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அதனால தான் நான் சொல்றேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட who will be the right person to answer. நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ நான் திருப்பி சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது, நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா சொல்லுங்க. நான் கேக்குறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. See, but what you are saying is in the evening வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact of the event or the sequence, no one is denying it, but அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணது it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி. நான் இதை எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டுல டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்ல நாங்க கேட்டோம், அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி, அதனால இது சம்பந்தமா நாங்க ஏதாவது எங்க தரப்புல இருந்து நாங்க அப்ரோச் பண்ணமா அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்துல திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தாங்க இருக்கோம். எங்களை பத்தி யாராவது திட்டம் இருக்காங்களா, இல்ல அவங்களை பத்தி டிமீன் பண்ணி போடாம இருக்காங்களா? இது புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்பதான் நாங்க அதிகாரத்துல இருக்கோம் தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இது irrelevant டோட்டலி. அதிகாரத்துல 10 வருஷமா தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மத்திய நிதி அமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நேத்து சென்னை மெட்ரோக்கு பதில் சொல்றாங்க, இத்தனை நாள் என்ன போய் பேசிட்டு இருந்தாங்க, சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதி அமைச்சர் உண்மையை எடுத்து வெளியில வைக்கிறாங்க, இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி பொய்ய பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைனால அவங்களை பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க